விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. என்ன பண்ணீங்க? ஒடி போய் விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. அது என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா? நான் ஊர்வலம் போக போறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ள கோழி. விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. நான் ஊர்வலம் போக போறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ள கோழி. ஐயா கேட்டீங்களா ஐயா? நான் ஓடி போய் மூச்சரைக்க ஓடி போய் கஷ்டப்பட்டு பிடிப்பேனா? இவங்க ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் போறாங்களா இவங்க? ஆமா. இப்ப பாரு, ரெக்க இருந்தா தானே ஓடும். ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. என்ன பண்ணீங்க? ரெக்கைய புடுங்கிட்டேன். நீங்க அதெல்லாம் அப்புறம் புடுங்கலாம். ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. ஓஹோ, நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ள கோழி. ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ள கோழி. வெள்ள கோழி பயங்கரமான கோழி. ஆமா, அவங்க ஏன் சப்போர்ட்? அக்கா எனக்கு தான சப்போர்ட். எனக்கு தான. நோ நோ நோ. முக்கியமான பாயிண்ட். இப்ப தப்பிக்க முடியாது. அவர் ஐ டேப்ல கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. ரெக்கைய புடுங்கினதுக்கு அப்புறம் வாய் பாத்தீங்களா? ஷேவிங் பண்ணிக்கிறேன். ஷேவிங் நான் என்ன சலூனா வச்சிருக்கேன் ஷேவிங் பண்றதுக்கு. இருக்க நல்ல சுடுதண்ணி வச்சுட்டேன். சுடுதண்ணி வச்சு ஓலியை தூக்கி ஒரே அமுக்கு. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. கோழி வெந்நீரில் அமுக்கையில் சொல்லுச்சான் வெள்ள கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ள கோழி. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுச்சான் வெள்ள கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ள கோழி. பெரிய மார்கழி மாசம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறாங்க. ஆமா, நாத்துல போட்டு முக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க இவ்வளவு மஞ்சள் எடுத்துக்கிட்டேன். நல்ல கோழி இப்படி இருக்கு கோழி தான். ஹலோ ஹலோ அடி மஞ்சள் எடுத்து இப்படி தடவுறேன். மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுச்சான் மஞ்ச கோழி. ஏங்க அது ஒரு பெண் கோழிங்க. இருக்கட்டும். நான் மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் மஞ்ச கோழி. மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுச்சான் மஞ்ச கோழி. நான் மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் மஞ்ச கோழி. என்னங்க எது சொன்னாலும் ஏன் பேசிட்டு இருக்கு? இப்ப விட மாட்டேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி நான் அவட்ட போய் கேட்டேன். ஐயா லெக் பீஸ் வேணும்னு மட்டும் கேட்டீங்கல்ல, நல்ல ஒரு கேள்வி போட்டுவா. முடிச்சுறேன். எண்ணி 7 நிமிஷம். முடிச்சுறேன். யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் பதற வேண்டாம். குழந்தைங்க பதற கூடாது. இங்க பாத்தீங்களா, இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எங்கால் சொல்லிட்டாரு முடிச்சிரு அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இன்னுமே கிரிச்சிக் தான். கத்தி எடுக்கிறேன். கத்தாம எடுக்க வேண்டியதானே தம்பி? யாரும் சிரிக்கல. நாளையில இருந்து இந்த காமெடியில வேண்டாம். கோழியை போறதுக்கு முன்னாடி ஐயா கத்தி எடுத்து அது எப்படி போடணும் சொல்லி கட்டுறாரு பாருங்க. கத்தி எடுக்கிற அப்படியே எடுத்து அந்த கோழிய ஒரே அறு. ஏன் அறுக்கிற சவுண்ட் வரல? கத்தியால் அறுக்கையில என்னதான் சொல்லுச்சான் மஞ்ச. நீ அருவாமனையில கூட இப்படி அறுத்திருக்க மாட்டேன். நான் அப்படி அறுத்திருக்கேன் மொட்டை கத்தியில. கத்தியால் அறுக்கையில என்னதான் சொல்லுச்சான். ஐயா முடிச்சு. ஐயா முடிச்சு. அங்க ஆன்சரே இல்ல. எனக்கு சிரிப்பதுக்கா சிரிக்காதீங்க. என்னக்கா அப்படி கத்தியால போட்டு என்னக்கா பண்றது? எனக்கு இப்படி விழுந்து சிரிக்கிறீங்க. நம்ம அணிக்காது. ஏய் என்ன பண்ணீங்க? கோழிய கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுச்சான்.
ஏங்க மனுஷனுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை உடம்புல வரும்போது ஒரு ஆபரேஷன் அப்படிங்கறதெல்லாம் நடக்குது. சரி. கோழியும் அப்படிதான், ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான். அதுக்கு நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான். கையில என்னதான் சொல்லுச்சான் மஞ்ச கோழி. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. இந்த கை தட்டுறவங்கள நான் பார்த்து வச்சிருக்கேன். என் ஆளுகிட்ட சொன்னா நாளைக்கு அப்படியே உங்களை சைடிஸ் போட்டு இப்ப பதில் சொல்ல முடியாது பாருங்க. ஏக்கா ஒரு நல்ல மசாலாவை சொல்லுங்க, அவங்களே எடுத்து கொடுப்பாங்க பாருங்க. ஒரு நல்ல மசாலாவை சொல்லுங்க ஏக்கா. ஏக்கா ஒரு கால்ல கூட விழுகிறேன்க்கா. ஏங்க மிட் நைட் மசாலாங்க. அடே சமையலுக்கு பண்ற மசாலாடா. நல்ல ஒரு மசாலாவை சொல்லுக்கா. சிக்கன் மசாலா அங்க இங்க. ஓ சமையலுக்கு போறீங்களா? நேர்மை காணிங்க. ஆச்சி. நல்ல ஆச்சி மசாலா அள்ளிக்கிட்டேன். அப்படியே வெட்டி வச்ச சிக்கன் பீஸ்ல அப்படியே போட்டு அப்படியே மசாலா தூர. மசாலா தூவையில என்னதான் சொல்லுச்சா? ஹலோ, இப்பதானே ஆபரேஷன் ஆச்சு. என்ன சிரிப்பு? இப்பதானே ஆபரேஷன் நடந்துச்சு. நான் மருந்து தடவிக்கிறேன் என்றதா சொல்லுச்சா வெள்ளை கோழி. மசாலா தூவையில என்னதான் சொல்லுச்சா மஞ்ச கோழி. நான் மருந்து தடவிக்கிறேன் என்றதா சொல்லுச்சா மஞ்ச கோழி. கடைசியா ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஐயா ஏதாவது நல்ல ஒரு கேள்வி சொல்லுங்கயா. அவரை இப்ப இருக்கு பாருங்க. எங்க ஐயா ஆளுக்கு ஐடியா கொடுத்தாருல, இவங்க பாருங்க நல்லா எண்ணெயை ஊத்தி எண்ணெயை கொதிக்க விடுறேன். அதானங்க நல்லா கொதிக்க விடுறேன். அதானங்க இப்ப அந்த சில்லி பீஸ் அந்த சிக்கன் அப்படியே எடுத்துறேன். அதானங்க அப்படியே போடுறேன். எண்ணெயில் அப்படி பொரியுது நல்லா. எடுத்தாச்சா? எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சான். ஒரு நிமிஷம் டைட்டு வாங்க, என் முகத்தையே காட்டுங்க. எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சான். நம்ம ஜெயிச்சிட்டோம்பா. நான் ஆயில் பாத் எடுக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ளை கோழி. ஆயில் பாத். எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. நான் ஆயில் பாத் எடுக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ளை கோழி. சரி 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 சரி, உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. நான் பிரிச்சு எடுத்துக்கிறோம் பாயிண்ட. உங்க ஆள் பக்கம் கை தட்டினா நம்ம ஆள் பக்கம் கை தட்டினீங்களப்பா. கை தட்டுங்க பொழந்துற போறாங்க இன்னைக்கு. இங்க பாருங்க, கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிருங்க. நான் இந்த இடத்தை விட்டே காலி பண்ணி போயிடுறேன். ஓகே தானே? ஆமா ஓகே தான். ஓகே தான். இப்ப பாருங்க, இந்த கேள்வி கேட்டுட்டு போய் ஐயா அப்படியே அந்த பொரிச்சு வச்ச சிக்கன் பீஸ் அப்படியே அல்றேன் கரண்டில, கண்ணு கரண்டில அப்படியே எண்ணெய் எல்லாம் விரித்துட்டு ஒரு எலும்புச்சம்பழத்தை இருக்கிறேன். என்னாச்சு நம்மளுக்கு பார்ல கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க இல்ல, முழு எலும்புச்சம்பழம் அப்படியே புள்ளிஞ்சு விடுறேன். அப்படியே பெப்பரை தூறேன். ஐயா எச்சி ஊறுதுங்க. பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது ஸ்லைஸ் போட்டு வச்சா சூப்பரா இருக்கும். அல்ல அது உங்க வீட்டு கோழி. சாரிக்கா அந்த சிக்கன் ரெடி ஆனே அப்படியே அந்த பீஸ் ரெட் கலர்ல இருக்கு அப்படியே எடுக்கிறேன். அண்ணா கிராபிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்க. அப்படியே எடுத்துங்க பாருங்க. என்ன சுவை. வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா. வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா. இப்போ 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 என்ன சொல்ல போறீங்க? அங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிச்சு. அங்க வாய வாய பார்த்து என்ன ஒண்ணும் கிடையாது. கைய விரிச்சிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. யாரும் கேட்க கூடாதா? வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சா. புது உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. நானே 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 நானே
கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டு ஒரு சாட்சி.